எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்ல தோல்ல கை போட்டு பாத்துக்கிட்டு இருப்போமா? ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம். கருவறுப்பேன், கொலை செய்வேன், குத்துவேன், வெட்டுவேன் என்று பேசக்கூடியவரை நாடாளுமன்றத்துக்கு நீங்க அனுப்பி வச்சுன்னா நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ன ஆகும்? இந்த விழுப்புரத்துல வேலாயுதம் சொல்லி வேட்பாளரை போட்டாங்க. அப்ப அவர் மேல அலிகேஷன் வந்து கலைஞர் என்ன சொன்னார்? கூப்பிட்டு வாயா திரும்ப என்ன வேட்பாளர் வச்சிருக்க, உன்ட வேட்பாளர் என்ற சொல்லி நான் வேட்பாளர் போடுறேன் அப்படின்னு சொன்னது ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்னா உங்களுக்கு இல்லுகிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் அப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் இருந்தா அதை பற்றி வாய் மூடி முன்னாடி பின்னாடி பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மோசமான விளைவு உருவாக்கும். இஸ்லாமியர் ஒருத்தர் கூட வேட்பாளர் ஏன்னா கஞ்சி குடிக்க வந்து இங்க இருக்க குள்ளா குட்டி ஏமாத்துறீங்களா? பள்ளி பாபா கேட்டார்ல, கஞ்சி குடிக்க வந்து நாக்க தொங்க போட்டு அலையறாங்கன்னு கேட்டார்ல, அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். நாக்க தொங்க போட்டுட்டு அலையறீங்களான்னு கேட்கிறேன். பேரிச்சம்பளம் தாக்குறது வடச்சாட்டு கஞ்சி குடிக்கிறது வரீங்களா? 100 விழுக்காடு பட்டியல் சமூகத்தில் 19 விழுக்காடு இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூகத்துடைய பிரதிநிதியா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்கன்னா 61 விழுக்காடு 3 மடங்கு இருக்கக்கூடிய பறையர் சமூகத்திற்கான வாய்ப்பு எங்கே? வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம், 2 பெரும் கட்சியான தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட போதும் அல்லது அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் அறிவிக்கும் பொழுதும் சில ஒரு சச்சரவுகள்லாம் ஏற்பட்டது. அது குறிப்பாக திமுகவில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாமக்கல் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் திரு சூரியமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே தலித் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்தது. அதன் பிறகு தற்பொழுது 2 கட்சிகளும் இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிறுத்தலை அப்படின்ற இன்னொரு சர்ச்சைக்குரியான விஷயங்கள் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல வந்து சூரியமூர்த்தியை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு பக்கம் வந்து சாதி மத இந்த முரண்பாடுகளுக்கு இடமளிக்கக்கூடாது, அந்த மாதிரியான பட்டியல் சமூகத்துக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் வந்து கலைஞன்னு சொல்கிறாரு, பேசுகிறாரு. இந்த பேரணியில் பார்க்குறோம். திமுகவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறது. ஆனால் அவங்க கூட்டணி கட்சி கொடுத்துருக்கிற சீட்டில் அந்த கூட்டணி ஒவ்வொரு சீட்டில் நீங்கள் யார் நிற்க போகிறீங்கன்னு திமுக கேட்டு தான் அங்கே வெற்றி பெறுவாங்களா இல்லையான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தையில் இருக்குன்னா விழுப்புரத்துலாம் யார் வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு அவர் அண்ணன் திருமாவட்டியோ அந்த கட்சியிலையோ கேட்டுக்கிட்டு, அதே கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வேட்பாளர், அவங்கள பற்றியில் ஃபைல் என்ன, அவங்க வெற்றி பெறுவாங்களா, அது என்ன, அவங்க என்ன கம்யூனிட்டி, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு மட்டும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு மட்டும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அந்த கட்சிக்கு மட்டும் இது ஏன் பொருந்தாதான்ற ஒரு கேள்வி வருது. அப்போ வேட்பாளர் யாருன்னு அவர்கிட்ட கேட்கலையா, அல்லது அவங்க யார் வரலான்னு சுதந்திரமாக நிறுத்திக்க நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்களா அப்படின்னா அப்போ எந்த அணுகுமுறை மற்ற கட்சிகளுக்கு உண்டா என்கிற ஒரு கேள்வியில் வருது. இதை விட முக்கியமானது என்னென்னா, இப்போ அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அவர்கள் அவர் தனியாக ஒரு இயக்கம் கண்டு கவுண்டர் மக்களை மட்டுமே ஒருங்கிணைச்சு அந்த மக்கள்கிட்ட கூடிய சிறு மற்றும் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள்கிட்டலாம் வசூல் பண்ணி தின்னுட்டு இருந்தார். அப்படி தான் அவர் பற்றின ஃபைல் இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. சரி, இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியமூர்த்தி வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வரத்துக்கு முன்னாடியே 2001 மொடக்குறிச்சியில் நிற்கிறாரு, 2006 வெள்ளை கோயில் நிற்கிறாரு. இதுக்கு அப்புறம் திரும்ப 2016 இவங்க கட்சி சார்பாகவும் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 4 முறை தேர்தல் கண்டுறாரு. இவர் தலைமையில் செயலாளரோ அமைச்சராரோ வந்து இந்த இவரோட இணைஞ்சு தான் இப்போ பயணிக்கிறார். இப்போ சின்ராசன் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்தார், இப்போ எம்பி இருந்தார், இப்போ அவருக்கு கொடுக்காம இவர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்பதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ உதாரணமாக கொங்கு நாடு மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் இருக்கக்கூடிய கவுண்டர் மக்களாக இருக்கக்கூடிய அந்த வேளாளர் மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அது அந்த வாக்கை ஒருங்கிணைச்சு வாங்க வேண்டிய தேவை இவங்களுக்கு வருது. அப்படின்றப்ப அது யாருக்கு போடுவாங்கன்னு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய நிலைமை மாறுது.
போனதில் ஸ்விப் பண்ணி வந்தாங்க. இப்போ பல்வேறு நெருக்கடி மத்தியில் தான் கூட்டணி அமைச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி இல்லாதது கொஞ்சம் இல்லாது. அதே மாதிரி வந்து அதிமுக தனியாக நிற்கிறதுனால, பாஜக இல்லாமல் நிற்கிறதுனால, அவரு அந்த சமூகத்தை சேர்ந்ததுனால அங்கே அந்த வாக்கள் பிரிபடுறப்ப இவங்களுடைய வெற்றி என்பது கேள்விக்குறி ஆகிறப்ப, நான் இந்த சாதியை சேர்ந்த ஒரு வெறியனை தான் நிறுத்திருக்கேன்னு சொல்ல வராரான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ நான் இந்த சாதி பற்று என்று சொல்லக்கூடிய சாதி வெறிக்கு இருக்கக்கூடிய ஆதரித்தா தான் அப்போ வாக்களிக்க முடியுன்ற நிலைமை கொண்டு வரதுனால அப்படி ஒருத்தரை தேர்வு செஞ்சுருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் என்ன பேசினாருன்னு நம்ம பார்ப்போம். அவர் வந்து கவுண்டரின மக்களை, பெண்களை யார் காதலித்தாலும் அவர்களை கருவறுப்பேன். அடுத்தது, அப்படி இருந்தால் அவர்களை கொலை செய்வேன், அதுக்கு நான் கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேன். அதுக்குன்னே 250 பேர் கொண்ட தனி படையை அமைச்சு வச்சுருக்கேன். அதில் 5 பேர் 10 பேர் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அவங்கள வந்து நான் வந்து உயிரோட விட மாட்டேன், கொலை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கிரங்கமாக பேசியிருக்காரு. இப்போ அந்த வீடியோ கூட எல்லா இடத்துலையும் வைரலாக பரவிட்டுருக்கு. இப்போ இது போன்ற ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்துவதற்கான சூழல் கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு ஏன் வந்தது என்கிற கேள்வி இருக்குது. அப்போ அதை குறித்தின விளக்கத்தை கொங்கு நாடு தேசிய கட்சி வந்து விளக்களிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே இன்னும் சொல்ல போனால் ஈஸ்வரன் அவர்கள் அருந்ததி சமூக மக்கள் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் அழைச்சி மாநாடு நடத்துனாங்க, பல்வேறு இயக்கங்களாக. அந்த மாநாட்டுக்கெல்லாம் போனார். இந்த மக்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாதுன்னெல்லாம் பேசினார். சரி, அப்படி இந்த மக்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிற நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அருந்ததிய மக்களை மற்றும் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தி பேசிய, கொச்சைப்படுத்திய, கருவறுப்பெண்ணு பேசிய, கொலை செய்வேன்னு சொல்லவர ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்திங்க அப்படின்னா உங்களுடைய மௌனம், உங்களுடைய அணுகுமுறை சாதி வரியை தூண்டுகிற அல்லது ஆதரிக்கிற போக்காகத்தான் அந்த கட்சிக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது என்பதை இப்போ தெளிவுபடுது. இது வந்து திமுக கூட்டணியில் மேற்கு மாவட்டத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துன்றதை நீங்கள் புரிஞ்சு செய்வீங்களா, புரியாமல் செய்வீங்கன்ற கேள்வியை நான் திமுகவுக்கும் வைக்கிறேன். அப்போ இதுதான் திராவிட மாடல் அரசா? இப்போ அதை விட முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்குது, சாதி ஒழிப்பு அரசியலை பேசக்கூடிய தோழர் வேல்முருகன் இருக்கிறாரு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது. இவங்க எல்லாம் இது சம்மந்தமாக என்ன சொல்ல வராங்கன்ற கேள்வியை நம்ம கேட்க. அப்போ அதை வந்து ஆதரிக்க போகிறீங்களா? கூட்டணி கட்சி, நான் என்ன சொல்கிறேன், பகிரங்கமாக ஒரு கூட்டணி கட்சி யார் வேணால் வேட்பாளர் போடலாங்க, சுதந்திரங்க, ஜனநாயக கடமை இதுங்க, அதில் நாங்கள் தலையிட முடியாது, அது அவங்க கட்சி பிரச்சனை. ரைட், அவங்க கட்சி பிரச்சனை தான். நீ என்ன பண்ண போகிறீங்க? சரி, கேட்க வேண்டாம். மறைமுகமாக அந்த கேண்டிடேட் ஒரு தொகுதி அப்போ தான் அடுத்த முறை இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. அது திமுக வந்தது, அதிமுக வந்தது, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியாக இருக்கிறது, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இப்படி ஒரு வேட்பாளர் போட்டால் தோப்போன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்ய போகுது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வச்சுருக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களுடைய விடுதலைக்காக இயக்கம் வச்சிருக்கக்கூடிய இயக்கங்கள், அல்லது வந்து விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், ஆதரிக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களாக இருக்கட்டும், தமிழ் புலிகள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது வந்து அதியமானாக இருக்கட்டும், அவர் அண்ணன் அதியமான் ஆதித்தமிழர் பேரவையாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு இயக்கங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ நான் என்ன இதுலேருந்து சொல்ல விரும்புகிறேன்னா, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சூரியமூர்த்தி தோற்றால் அது சாதி வெறி தோற்றதாக அர்த்தம். சூரியமூர்த்தி ஜெய் வெற்றி பெற்றால் அங்கு பட்டியல் சமூகத்தினுடைய நிலைமை இன்னும் மோசமாக தான் போகும். இப்படிப்பட்ட எதை வேணாலும் பேசலாம், கருவறுப்பேன், கொலை செய்வேன், குத்துவேன், வெட்டுவேன், பட்ட பகலில் வெட்டுவேன் என்று பேசக்கூடியவரை நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வச்சுன்னா நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ன ஆகும்? இந்திய அரசமைப்பு சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஜனநாயக கடமைகள் என்ன ஆகும்? இந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் உரிமை இருக்குது. நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என் இனமான தொப்புள் கொடி உறவுளாக இருக்கக்கூடிய என் சொந்த பந்தத்துக்கு நான் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு கேட்டுக்கிறேன். திமுக வெற்றி பெறுறது என்பது வேற, கொங்கு நாடு மக்கள் கட்சியுடைய வேற வேட்பாளர். நீங்கள் இன்னைக்கு டைம் இருக்கு, 27ஆம் தேதி வரைக்கும் மாற்றிட்டீங்கன்னா ஓட்டு போட்டு வெற்றி பெறுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கட்சியில் வேற ஆள் இல்லையா? அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு பார்த்து நீ அவரை தான் நாங்கள் நிறுத்துவோம்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, அது வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி அப்படி முடிவு செஞ்சிச்சுன்னா, அப்போ சாதியின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படும். ஓகே, இது கொங்கு நாடுடைய ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டும் வச்சுங்களேன். இதை திமுக கேள்வி எழுப்ப முடியாதா? கண்டிப்பாக எழுப்புறதுக்காக தான் இந்த உங்கள் வழியாக இந்த ஊடகத்தின் வழியாக நான் திமுக கேள்வி வைக்கிறேன்.
திமுக அந்த கேள்வி உடனே அவங்கள்ட்ட எழுப்பணும். என்னங்க உங்களுக்கு வேறு வேட்பாளர் கிடைக்கலையா? ஏன்னா நான் கேட்குறேன், ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வேலாயுதன்னு ஒருத்தர் வந்து வேட்பாளராக விழுப்புரத்துக்கு நிறுத்தப்பட்டார். 2 விடுதலை சிறுத்தைகள் 2 திமுகவில் அவர் கலைஞர் கருணாநிதி அவர் இருக்கிறப்ப வாங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் அவர் இருக்கிறப்ப தொகுதி உடன்படில் 2 தொகுதி வாங்கினாங்க. 2 தொகுதி வாங்கினதில் 1 விழுப்புரம் 1 சிதம்பரம். அந்த விழுப்புரத்தில் வேலாயுதன் சொல்லி சென்னையைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியினுடைய நிருபராக இருந்த ஒரு தொழிலதிபராக இருந்தவரை வேட்பாளராக போட்டாங்க. அப்போ அவர் மேலே அலிகேஷன் வந்து கலைஞர் என்ன சொன்னார், கூப்பிட்டு திரும்ப கூப்பிட்டு வாயா திரும்ப என்ன வேட்பாளர் வச்சுருக்க, உன்ட்ட வேட்பாளர் என்கிட்ட சொல்லியா நான் வேட்பாளர் போடுறேன், இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புற இந்த கட்சிக்கு கட்டப்புற வரும், எங்கள் வெற்றி பாதிக்கப்படியா அப்படின்னு சொன்னது நினைவு இருக்கா? அப்படின்னு சொன்னது ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லது அந்த இதை தேர்வு செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கட்டும், அல்லது அங்கே உயர்மட்டக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஒரு அரசியல்னா அது அப்போ விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்னா உங்களுக்கு இல்லுக்கிற, அப்போ உங்களுக்கு கட்சியினுடைய கூட்டணிக்கே வெற்றி வந்து பாதிக்கப்படும் பேசுகிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் அப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் இருந்தால் அதை பற்றி வாய் மூடி முன்னாடி பின்னாடி பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மோசமான விளைவை உருவாக்கும். அது திமுக கடுமையாக சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி பின்னாடி பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பான். அப்புறம் அது மற்ற இடத்துல பாதிப்பு வரும். இல்லை, இந்த ஒரு தொகுதி எப்படி என்டையர் பாலிடிக்ஸையும் மாற்றும்? ஏன் மாற்றாது? இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னும் 10 பேர் பேசுகிறேன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏங்க அங்கே யாருங்க இருக்கா? அருந்ததி மக்கள் தான் இருக்கிறாங்க. இன்னமும் அடிமையாக வச்சுருக்கிறாங்க. ஒரு அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், சேலம் அங்கே போங்க, ஒரு அம்பேத்கர் சிலை கிடையாதுங்க. என்னங்க இது பண்ணுறீங்க? இப்போ கடைசியாக போனதில் அவர் முத்துசாமியோடைய முயற்சியில் பல்வேறு நீலச்சட்ட பேரணி நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி அன்றைக்கு வந்து பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு சார்பாக தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கூட்டமைப்பில் இருந்த திமுகவை ஆதரிக்கிற அண்ணன் கொளத்தூர்மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், நான், நாகை திருவள்ளுவன், திருமுருகன் காந்தி உட்பட இவங்கெல்லாம் நம்ம கோரிக்கை வச்ச பிறகு அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் திமுக கவனத்துக்கு கொண்டு போய் தொடர்ந்து போராடி பல ஆண்டுகளாக கிடப்பில் கடந்த ஒரு கோப்பை எடுத்து அதுக்கப்புறம் அது இடம் ஒதுக்கி திறந்து வச்சாங்க. முதல்வரை திறந்து வச்சார். ஒரு சிலை கிடையாது. டிசம்பர் 6க்கோ ஏப்ரல் 14க்கோ ஒரு வணக்கம் தெரிவித்து தேசிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்த நாட்டில் சிலையை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. கண்டவனுக்கெல்லாம் ஊரில் சிலை இருக்குது, தெருவா சிலை வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய உரிமைக்காக போராடின, தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான தலைவருக்கு அவர் ஒரு தேச தந்தை. சுதந்திர தினத்தை வந்து 1946 ஆகஸ்ட் 25 சுதந்திர தினத்துக்கு தேசத்தின் தந்தை காந்தின்னா, இந்திய அரசமைப்பு சாசன சட்டத்தை எழுதி குடியரசு தினத்தை முன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு தந்தை புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். அப்போ இதை உணர்வை வச்சிருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா? இழிச்சவாய் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் செல்லாது. நீங்கள் இதோடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் உங்கள் ஒரு 39 ஒரு தொகுதி இழக்கிற மாதிரி தான் இருக்கும். கொங்கு நாடு மக்கள் கட்சியும் தேசிய கட்சியும் நீங்கள் வந்து முழிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட திமுகவுக்கு முக்கியமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, கலைஞர் கருணாநிதி இதே திராவிட முன்னேற்ற கழகம் விசிகாவுடைய வேட்பாளர் வேலாயுதத்தை பிடுங்கிட்டு அன்னைக்கு உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒருத்தர் தூக்கி போட்டு தோத்தாங்கல்ல, அன்னைக்கு வேலாயுதன் ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அன்னைக்கே பாடச்சென்னை எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. நட்சத்திரமோ மெழுகு பத்தியே தெரியல, அன்னைக்கு நட்சத்திரம் நினைக்கிறேன், நட்சத்திரம் சின்ன அன்னைக்கே கிடைச்சி ஒரு அங்கீகாரம் ஆயிருக்கும், விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் இருப்பாங்க. இந்தியாவிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியாக அன்றைக்கு திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் வந்திருப்பாங்கல்ல. அன்னைக்கு இருந்தது யாரு? அன்னைக்கு திமுக தானே செஞ்சு. அப்போ அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி பாதிக்கும்னா, அப்போ சூரியமூர்த்தியை வேட்பாளர் நிறுத்ததுக்கு பிறகு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசின கருவறுப்பேன், கொலை செய்வேன், என்கிட்ட கூலி படம் இருக்குது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு ஆணவ திமுறா பேசுகிற ஒருத்தரை கொண்டு வேட்பாளர் நிறுத்துறீங்கன்னா இதை ஏற்க முடியாது. மக்கள் போய் சொல்லுவாங்க. 2வது பிரச்சனை, இந்த இஸ்லாமியர் பிரச்சனை நீங்கள் கேட்டீங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து இன்றைக்கி எடப்பாடி அப்போ கேட்குறாங்க கேள்வி செய்தியாளர், என்னங்க திமுக அதை இஸ்லாமியர்கள் உங்கள்கிட்ட ஒரு வேட்பாளர் நிறுத்துறேன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், திமுக வேட்பாளர் நிறுத்திருக்காங்களா? அப்போ கூட்டுக்கலவான இல்லையா 120B அது இல்லை. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு சீட்டு எஸ்டிபிஐ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டீங்க. இவர் ஏன் நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் கட்சியில் ஆளே இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போனா உங்கள் கட்சியில் முஸ்லீம், அப்போ இஸ்லாமியர்களுக்கு பாடுபடுவோம், சிறுபான்மையினருக்கு பாடுபடுவோம்,
100க்கு 100 விழுக்காடு வந்து வாக்குகளை பெறக்கூடிய திமுக அறிவிக்கல. ஆள் இல்லையா உங்கள்கிட்ட? அப்போ சொல்லுங்க, பகிரமா சொல்லுங்க, எங்கள்கிட்ட இஸ்லாமியர்களுக்கு வேட்பாளருக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ இஸ்லாமியர் கூட இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. ஓ, திமுகவோட இஸ்லாமியர்கள் இல்லை பேருக்குன்னு தெரிஞ்சாதானே ஓட்டு போட நிறுத்துவாங்க. அப்போனா இஸ்லாமிய சிறைவாசலை விடுதலை செய்யறதுக்கு 1008 வியாக்கியானம் சொல்லுவீங்க, கொல்லமுக்கமாக வழி சொல்லுவீங்க. 161 உங்கள் கையில் இருந்து விடுதலை செய்ய மாட்டீங்க. கவர்னருடைய கதவை தட்டிக்கிட்டு இருப்பீங்க. உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு நீ திறந்து விடலான்னு சொல்லிடுச்சு. ஆனால் நீ திறந்து விட மாட்டேன்ற. கேட்டால் உள்துறை அமைச்சகம் சொல்லுது எங்களுக்கு ஒன்றிய அரசனுடைய நிர்பந்தம் இருக்குது, எங்கள் பியூரோக்ரஸியில் வந்து தடையாக இருக்கிறாங்க, இப்போதைக்கு அது விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அபிடேவிட் கொண்டு போய் போட்டால் இவங்களால பயங்கர கலவரம், சாவ கிடக்கிறான், முதுகு தண்டு செயலிழந்து கிடக்குது, நினைவற்று இருக்கிறான். என்ன பண்ணுறத தன்னை தானே பராமரித்துக்க முடியாமல் இருப்பான். அவன் தான் நம்ம தீவிரவாதம் செய்ய போகிறாங்களா? 30 வருஷமாக உள்ள கிடக்க சிறை கிடந்த அனுபவம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா சிறைக்கு போயிருந்தா உங்களுக்கு அதை பற்றி தெரியும். சொகுசாக தானே இருக்குது. சிறைக்கு போக 5 தானே எல்லோரும் பாஜக போய் ஆதரிக்கிறீங்க. எல்லோரும் வழக்கு வாங்கி வச்சுரு, ஆளுக்கு ஒரு வழக்கு 2 வழக்கு வாங்கி வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சிக்காரன் வழக்கு வாங்கி வச்சுருக்கு, உங்கள் சொந்தக்காரன் உறவினர்களாக வழக்கு வாங்கி வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு அண்டி கை கட்டி சேவை செய்கிறீங்க. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும். இதான் உண்மை. பாமகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ இஸ்லாமியருக்கு வந்து சீட்டு கொடுக்கலான்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? நாங்கள் ராஜ்யசபா தரோம் சொல்லணும். இல்லை சட்டமன்றத்தை இடத்த தரப்போகிறோம், எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியாக வந்துருச்சு. இப்போ உதாரணமாக இப்படி ஒரு விளக்கத்தை கூட கொடுத்துருக்கலாம். திமுக தரப்பில் வந்து அதில் என்ன திராவிடத்தை பாதுகாக்கன்னு வரீங்க, நாங்கள் தான் திராவிட கட்சின்னு சொல்கிறீங்க, பாஜக வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இந்துத்துவ சனாதன சங்கி கும்பல் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, இங்கே உறுப்பினர் பெற்றக்கூடாதுன்னு சொல்லிடல. அப்போ நாங்கள் இது இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே வந்து ஏனியில் வந்து நவாஸ் கனி நிற்கிறாரு, அங்கே எங்களுக்கு இருக்கிற ஒரு வேட்பாளர், தரமான வேட்பாளர், முன்னாள் எம்பி வந்து அன்வர் ராஜா இருக்கிறாரு, அவரை போட்டோம்னா 2 பேரும் இஸ்லாமியர் மோதினோம்னா எதிரி வந்துடுவான், அதனால் நான் போடலை, வேறு இடங்களில் அதுக்கான சூழல் இப்போ அமையலை, நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ராஜ்யசபா தருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அது கூட திட்டமாக இருக்கலாம். ஏங்க பாமக கூட்டு ராஜ்யசபா தரேன்னு சொல்கிறேன், நீங்கள் இஸ்லாமியருக்கு நாங்கள் ராஜ்யசபா சொல்லணும் வாயத்தோடு சொல்ல முடியல, எடப்பாடியால் சொல்ல முடியாது, அறிவிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு முடியாதா? ஏமாத்து வேலையா? திமுக அதிமுக வந்துங்க சிறுபான்மை மக்களை கிள்ளுக்கிற தொப்பியை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சது மாதிரி ரமணாஜனில் இப்போ ஒவ்வொரு ரமணான் திருவிழா நடக்கிறது உங்களுக்கு கேள்வி கேட்கணும். இஸ்லாமியர் ஒருத்தர் கூட வேட்பாளர் ஏன்னா கஞ்சி குடிக்க வரும்னு கேட்கணும். நீங்கள் எதுக்கு குள்ளா கூட்டி ஏமாத்துறீங்களான்னு இப்போ பள்ளி பாபா கேட்டார்ல, கஞ்சி குடிக்க வந்து நாக்கை தொங்க போட்டு அலையிறாங்கன்னு கேட்டார்ல, அந்த கேள்வி தான் இப்போ நான் கேட்குறேன். நாக்கை தொங்க போட்டுட்டு அலையிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ பேரிச்சம்பளம் தாக்கிறது வடச்சாட்டு கஞ்சி குடிக்கிறது வரீங்களா? அப்படின்னா இல்லை, இப்போ நீங்கள் இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு கூட திமுக எங்க அறிவிக்கலாம்? இல்லை அவங்க தான் கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டுன்னு சொல்லி கூட்டணி கட்சி கொடுக்கறது வேறங்க. உங்க கட்சியில் ஏங்க கொடுக்கல? இல்லை இப்போ இது இன்னொரு கேள்வி எழுதுல. இப்போ என்னன்னா பல மாநிலங்களில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கவே இல்லையே, ஒரு இடத்துல கூட ஒதுக்காம அவன் இஸ்லாமிய விரோதி. இஸ்லாமியர்களுக்கு நாட்டை விட்டு துரத்தணுன்றான், சிஏ கொண்டு வரான், அந்த நாட்டில் அடிமைப்படுத்தி வைக்கிறான், சிறைப்படுத்தணும்னு நினைக்கிறான், நாட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறான். இஸ்லாமியராக இருக்கிறத விட நீ இந்துவாக தான் இருக்கணும்னு சொல்கிறான். அவன் பகிரங்கமாக எதிரியான்னு சொல்லிட்டு போகிறாங்க. துரோகி இல்லைங்க இது. நான் உங்களை நீங்கள் எனக்கு எதிரின்னு தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. துரோகியை பக்கத்தில் இருந்துக்கிட்டு முதல்ல குத்துறாங்க. தவிர உங்கள் ஆட்சி எதுன்னு வந்துச்சு? திமுக அன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி எப்படி யாரால் வந்துச்சு? பட்டியல் சமூகம் ஓட்டு போட்டு குறிப்பாக பறையர் சமூகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய 100 விழுக்காட்டில் 61 விழுக்காடு இருக்கிற பறையர் மக்கள் 50 விழுக்காட்டுக்கு மேலே, அதில் 90 விழுக்காடு நெருக்கி, மொத்தம் உள்ள 161ல் 50 விழுக்காடு அப்படின்னா நெருக்கி 90 விழுக்காடு, 85 90 விழுக்காடு ஓட்டு போட்டு வந்த ஒரு அரசு என்ன பண்ணிட்டு உங்களுக்கு போறீங்க? அதே 2 சீட்டு கொடுத்துட்ருக்கீங்க. புரட்சியாளர் விவசாயி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதியின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டு முறையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அது கூட எங்களுக்கு தர மாட்டீங்க. தலித்துன்னு பார்க்கும்போது ஆராசாக்கு அங்கே சீட்டு இருக்குது, 3 தனி. அதாங்க அம்பேத்கர் அந்த சட்டம் எழுதி கொடுக்கலன்னா உங்களுக்கு ஏது ஆராசாக்கு ஏது? அதில் வரல தான் வச்சுட்டு போனோம். பொது தொகுதியில் கொடுக்கல. ஆராசா இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் வந்திருக்கே முடியாது. ஆராசன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆராசா யாருன்னு. பட்டியல் வெளியேற்றம் பெற்றுவாங்க, ஆனால் தனித்துவம் தான் கேட்பாங்க, தனித்துவம் தான் ஒதுக்குவாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமியை கேட்க சொல்லுங்க, நான் பட்டியல் வெளியேற்றம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்க சொல்லுங்க. எடப்பாடி கொடுத்துட்டாரு, நான் அரசியல் விட்டு போறேங்க. ஜான் பாண்டியனை கேட்க சொல்லுங்க. நான் எஸ்சி இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு எஸ்சி இல்லை, எனக்கு பட்டியல் வெளியேற்ற அவங்க கோரிக்கை, அது நான் அதை கொச்சைப்படுத்தலை. இல்லை அவங்களோட கோரிக்கை, அவங்க கோரிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு எடப்பாடி முடியலையா? அப்போ அவங்க கோரிக்கை அங்கீகரிக்க திமுக முடியலையா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்போ எடப்பாடி வந்து நீ பட்டியல் சாய்தான் சொல்ல வராரு. அப்போ இதை ஏற்றுக்கிறீங்களா? அப்போ தென்காசி தான் வேணும் நீ அடப்பிடிக்கிறீங்களே?
இதெல்லாம் மக்கள் பார்க்கணும், யோசிக்கணும். அப்போ சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்கள் அப்படி தான் இருக்குது. இந்துத்துவ சனாதன சங்கி அரசியல் என்ன பேசுகிறோம், அது இது ஒன்றா தானே இருக்குது. அப்புறம் இல்லை, இப்போ நீங்கள் அதே இதையும் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இங்கே அடிப்படையில் ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது, இந்த பக்கத்தில் அது சுத்தமாக இல்லைல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணசாமியை கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு சீட்டை கொடுத்ததுனால தேவேந்திர வேளாண் மக்களுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இல்லை, அங்கே யாருமே இல்லை. ஆனால் முருகவேல் ராஜா இருக்காரு, தொடர்ந்து திமுக அதுக்கு போனதை திமுக கொடுத்தாங்க. ஏன்னா 6 சீட்டு கணக்கு வந்து ஒரு சீட்டு உள்ளவருக்கு 6 சீட்டு எப்படி கொடுப்பீங்க? ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 எம்எல்ஏ இல்லை, கொடுத்துடக்கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கணக்கு தான் பார்க்குறீங்களா ஒழிய சமூக நீதி கணக்கு பார்க்கல. அப்போ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் இந்த அருகதை இல்லைன்றது அடிப்படையில் இங்கே கூட்டணியில் தொடர்ந்து இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, குறிப்பாக திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆரம்பத்துலேருந்து 2 தொகுதி நாம சொல்லியிருந்தாங்க, அதுலேருந்து குறைக்கல. ஆனால் அதே தரப்பில் இந்த பகுதியில் அதிமுகவை தொடர்ந்து ஆதரித்த புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்கலையே. இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக கூட்டணி பிரியும் பொழுது பல கட்சிகள் பாஜக தரப்புல தான் நின்னாங்க. கிருஷ்ணசாமி கூட ஒரு ஒரு மேலோட்டமாக தான் சொன்னார், எந்த கட்சிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லலை. இல்லை, அவர் ஆரம்பத்தில் அவங்களோட தான் இருந்தார். இல்லை, சொல்லலை, இந்த இடத்துல இருந்து சொல்லவே இல்லை. ஜி.கே. வாசன் கூட தேசியம் நோக்கி தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஊடலாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இவர் டைரெக்டாக புரட்சி பாரதம் கட்சி டைரெக்டாக வந்து நாங்கள் அதிமுகவை தான் ஆதரிக்கிறோம், அதிமுக தலைமையில் தான் போட்டிடுவோம்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று கூட ஒதுக்கலையே. இப்போ இதையும் கேள்வி எழுப்பணும்ல. ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிறப்ப அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய நேரத்தில் இருக்கிறப்ப அந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அப்போ 37 இடங்களில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க, ஒரு இடம் சட்டமன்ற உறுப்பினர், மொத்தம் 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அந்த தேர்தல் 41 இடம் தேர்தல் நடந்துச்சு, பாண்டிச்சேரி சேர்த்து. ஆலந்தூரில் வந்து இடைத்தேர்தல் அவர். அப்போ அந்த வெற்றியை பெற்றாங்க அவங்க. அப்படி பெற்றப்ப மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரல, அவங்க அவங்க வந்து இல்லை. இப்போ அதுக்கு பிறகு வந்து எடப்பாடியார் ஆட்சிக்கு வராரு. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இடத்த கைப்பற்றி உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு ஒரு அடிமை அரசா பொம்மை அரசா இருந்த எடப்பாடி அரசு பாஜகவுடைய நெருக்கடிக்குள்ள கைப்பாவையாக இருந்துச்சு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருந்தப்ப எடப்பாடி திரும்ப அதிமுக வந்து இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட இருக்க மாட்டோன்னு நாங்கள் வந்து வெளில வந்த பிறகு முடிவெடுத்த பிறகு முதல்ல ஆதரித்த இயக்கம் நாங்கள் திராவிட கட்சியோடு தான் இருக்கோம், அதிமுகவோடு தான் இருக்கோம்னு பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினது புரட்சி பாரத கட்சி. குறிப்பாக விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தி அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வரத்துக்கு, அதிமுக இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வரத்துக்கான ஒரு உத்வேகமாக, என்றைக்குமே பறையன் தான் அப்படி இருப்பான், பறையர்களை பெரும்பான்மையாக கொண்ட பறையருக்காக உழைக்கிற பட்டியல் சமூகத்துக்காக உழைக்கிற ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் அண்ணன் ஜெகன்மூர்த்தி தலைமையில் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக தலைமையில் ஆதரித்தாங்க. அவங்க ஒரு இடம் கேட்டாங்க, திருவள்ளூர் விழுப்புரம் கொடுங்கன்னு. ஏன் கொடுக்கல? அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற நீங்கள் தமிழ்நாட்டில் அதை விட பெரும்பான்மையான வாக்கு வங்கிகள், குறிப்பாக 19 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய 100 விழுக்காடு பட்டியல் சமூகத்தில் 19 விழுக்காடு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய பிரதிநிதியாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்கன்னா 61 விழுக்காடு, 3 மடங்கு 61 விழுக்காடு இருக்கக்கூடிய பறையர் சமூகத்திற்கான வாய்ப்பு எங்கே? அதே மாதிரி 17% விழுக்காடு இருக்கக்கூடிய அருந்ததி சமூகத்திற்கான எங்கே? உங்கள் நாகராஜ் ஆதரிக்கிறார்ல, ஏன் அவங்கள நிறுத்துறா? உங்களுக்கு எப்படி நிறுத்தினா ரெட்டல் தான் நிற்க போகிறாங்க, நிறுத்திட்டு போகலாமே. எப்படி தான் உங்கள் கட்சி தான் செலவு பண்ண போகுது, ஏன் ஒரு வேட்பாளர் நிறுத்தக்கூடாதா? சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய அருந்ததி சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய நாகராஜ நிறுத்தினா உங்களுக்கு என்ன? அவர் ஆயத்தமிழ் பேரவையிலேருந்து வந்து உங்களை மாநாடு போட்டார், உங்களை கூப்பிட்டு வச்சு போனது வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களோட முரண்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரிக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் தானே, அவர் அருந்திய சமூகத்தை சேர்ந்தவர் தானே, ஏன் அவருக்கு வாய்ப்பு அளிக்கல? அப்போ எல்லாரும் மனசுலேயும் அதான் இருக்குது. குழந்தை அரசு நாளைக்கு அழைச்சாலும் நீங்கள் வெறுமண்ணை ஆதரிச்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் உழைப்பு கொடி பிடிக்கணும், சேரிக்குள்ளே போகிறப்ப பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போகிறப்ப கொடி பிடிக்கிறதுக்கு அல்லது எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு உங்களோட உங்கள் ஆள் எங்களோட ஒரு ஆள் இருக்காருன்னு காமிக்கிறதுக்கு ஒன்று தேவையா இல்லையா? அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற எண்ணம் ஒன்றுமே இல்லை. அங்கே சாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம். அப்போ ஏன் இது பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கட்சி தான் செலவு பண்ணுதுன்றீங்க, தகுதியில் வேட்பாளர் அங்கே ஒன்றும் பட்டியல் சமூகம் நிற்கக்கூடிய இடத்துல போய் பிற சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்துகிற இடத்துல ஒரு இடத்துல கூட நீங்கள் ஏன் நிறுத்தலை?
நீங்கள் சொல்கிறீங்களா நான் எஸ்டிபிஐ கொண்டு கொடுத்துருக்கேன்னு நான் சொல்ல, உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட். நான் எஸ்டிபிஐ கொண்டு கொடுத்துருக்கேன், அப்போ முஸ்லீமுக்கு கொண்டு கொடுத்துருக்கேன், நீ உள்ளுக்குள்ளே ஒன்று தரல, அப்போ அருந்ததிக்கு ஏன் கொடுக்கல, பறையருக்கு ஏன் கொடுக்கல? இதுதான் இங்கேயும் அதே மாதிரி அங்கேயும் பொருந்தும். திமுக மட்டும் இதை கேள்வி கேட்க முடியாதுன்னு, திமுக அதை விட கடுமையாக கேட்கலாம். ஏன்னா அவங்களாவது அதில் கொஞ்சம் இந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறவங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய நீங்கள், பெரியாரை முன்வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி அரசியலை முன்வைக்கிறீங்க? இதான் சமூக நீதியா? இதான் சமத்துவமா? இதான் சமூக மாற்றமா? இதான் சமூக நீதிக்கான அடிப்படை கூறா? இது திமுக வந்தாலும் அதிமுக பச்சை துரோகத்தை சிறுபான்மை சமூகத்திற்கு, இஸ்லாமிற்கு, இதை விட இன்னொரு சேர்த்து சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனு கூட தர மாட்டாங்க. அந்த கிறிஸ்தவம் யாராக இருப்போம்னா உயர்சாய கிறிஸ்தவனா. கிறிஸ்தவத்தை தழுவியவர்களை 70 விழுக்காடு பட்டியல் கிறிஸ்தவர்கள். அது பல்லனும் பறையனும் சக்கலின்னு இருக்கணும். அதில் எந்த பல்லனுக்கோ பறையனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியுமே. அது விழுப்புரமாக இருக்கட்டும், லால்குடியாக இருக்கட்டும், திருச்சி 1, 2 இருக்கட்டும், திருவிடைமுருதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள பல தொகுதியை சொல்ல முடியும். யாராவது ஒரு பறையர் கிறிஸ்தவருக்கு கொடுக்க சொல்லுங்கள், யாராவது ஒரு பல்லர் கிறிஸ்தவருக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்போ இவங்க சிறுபான்மை என்று பேசக்கூடியது அனைத்தும் பொய், பட்டியல் சாதி உரிமை என்று பேசக்கூடிய அனைத்தும் பொய். இப்போது நீங்கள் சொல்கிறது போல் இங்கே சமூக நீதி பேசுவதோ அல்லது சிறுபான்மை நலன் பேசுவதோ இந்த பக்கத்துலேயே சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அடிப்படையில் இவங்களாச்சும் கொஞ்சமாச்சும் இந்த சிறுபான்மை நலன் அல்லது சமூக நீதி அப்படின்ற ஒரு பேசு பொருள் இங்கே இருக்குது. இது எதற்குமே வாய்ப்பு இல்லாத பாஜகவை எப்படி ஆதரிக்க முடியும்? யாரு நம்ம இப்போ நீங்கள் இந்த சொன்னபடி பார்த்தா இது அப்படி பாஜகவுக்கு எது ஆதரவாக தானே போகுது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. நீங்கள் இந்த பூச்சாண்டியை காமிச்சு தான் நீங்கள் ஏமாத்திட்டீங்க. இப்போ மோடின்னு சொல்லுவீங்க, இல்லை இப்படி ஒரு தடவையும் நாங்கள் எங்கள் உரிமையை முதல்ல நிலைநாட்டுங்க. இது அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான். இப்போ காகிதம் இல்லத்து காலத்தில் எத்தனை பேர் எம்எல்ஏவாக இருந்தாங்க? அந்த வரலாறை எடுத்து பாருங்கள். சென்னை மாகாணமாக இருந்தப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? கிட்டத்தட்ட சென்னை மாகாணமாக இருந்தப்போ 16 பேர், 20 பேருக்கு மேலே, 20 பேர் மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக புள்ளி வர தெரியல. சென்னை மாகாணம் இருந்தப்போ அவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. சென்னை மாகாணத்துக்கு பிறகு தமிழ்நாடு மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு எத்தனை எம்எல்ஏ இஸ்லாமிய கட்சிகள் வச்சுருந்துச்சு? எத்தனை எம்எல்ஏ திமுகவில் இருந்தாங்க, அண்ணா திமுகவில் இருந்தாங்க? அந்த கேள்வி எழுப்புங்க. அப்போ ஒரே நேரத்தில் லத்தீப் பாய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய லீக்கு 5 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. ஒரே நேரத்தில் 5 எம்எல்ஏ. அதே அப்துல் சமூத் தலைமையில் 2 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் திமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10, 12, 13 பேர் இருந்தோம், 8 பேர், 10 பேர், மொத்தமாக சேர்த்தா 15, 16 பேர், 20 பேர் இருக்கும். நீங்கள் சதவீதத்தை கணக்கு பண்ணுங்கள். சட்டமன்ற வட்டத்தில் ஒரு 20 புள்ளி சதவீதத்தை அப்படியே கணக்கு பண்ணுங்க. 100க்கு 3ன்னு கணக்கு பண்ணுங்கள். 3 20க்கு 200க்கு 6 சொச்சம் எல்லாம் வந்துருச்சா? இதுதாங்க சமூக நீதி. அப்போ சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய உபயதுல்லா மாதிரி, அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க மாதிரி, இந்த மாதிரி இப்படி எடுத்து கொடுத்ததெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் 2 பேர் தான் வச்சுருந்தீங்க. ஒன்று மஸ்தானு, இன்னொன்று நாசரு, 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ தான் வருது. அதுக்கு மேலே இல்லை உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி 2 கொடுத்துட்டீங்க. அவங்க தான் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. வேறு யார் இருக்கா? அப்போ இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியான்னு கேட்குறேன். அப்போ இதை தானே பாஜக சொல்லுது. நான் இஸ்லாமியர்களுடைய தீவிர ஆதரவாளன், அவருடைய பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய, பட்டியல் சமூக மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் அரசியலில் இருப்போம்னு சொல்கிற நீங்கள் இதையெல்லாம் செஞ்சாதான் அதுக்கான அர்த்தம் இருக்கும். இதை ஏன் செய்யலை? அரசியலமைப்பு சட்டம் 16ல் 4A பதவி உயர்வில் இடஒதுக்கீடு, இதை நீங்கள் தரலையே. ஆனால் பாஜக ஆளுற 4 மாநிலத்தில் அதை கொடுத்துருக்கானே. பாஜக ஆளக்கூடிய 4 மாநிலங்களில் 16A 4A அது நடைமுறையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. துணை பட்ஜெட்டு வேறு மாநிலங்கள் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. எப்படி விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடுறீங்க, எப்படி ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருக்கோ அது மாதிரி ரயில்வே பட்ஜெட் நிறுத்திவிட்டாங்க, அது வேறு விஷயம், அதை திரும்ப கொண்டு வந்துவிட்டோம். ஆனால் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தனி பட்ஜெட் போடணும்னு சொல்லப்பட்டது, வழிகாட்டப்பட்டிருக்குது. ஆனால் பட்டியல் சமூகத்திற்கான தனி பட்ஜெட் இது வரைக்கும் திமுகவில் கொண்டு போகல. அப்போ இதான் சமூக நீதியா? அப்போ இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. எனவே ஒரு நீண்ட கால பாரம்பரியம் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த சமூகமே தேச விடுதலைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து களத்தில் நின்று இன்றைக்கும் சமரசம் ஆகாமல் இந்துத்துவ சனாதன பரிவார கும்பலுக்கு, இந்துக்களுக்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு சனாதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு.
அது மார்க்கம் தான். நாங்கள் எந்த மதத்தை எதிர்க்கலை, சைவ சித்தாந்தத்தை எதிர்க்கலை, இந்துக்களாக ராமரே கும்பிட்றதே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ராமரின் பெயரில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கிறோம். ராமரின் பெயரில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை, மனித மானத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து பார்ப்பனியம் பிராமண சங்க சேவா சங்கம் ஒரு இது அறிவிச்சிருக்கிறாங்க, ஆதரவு. அதாவது யார் பேர்னா 17/3/2024 கணேசன், சிஜிவி கணேசன், ஆடிட்டர் சங்கர ராமநாதன் என்பவர் 2 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டி முடிவு பண்ணி அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவிச்சதில் கோட் பண்ணி பாருங்க. சனாதன தர்மத்தை காத்திட, எவ்வளோ தெளிவாக இருக்கா பாருங்க. அப்போ நான் தெளிவாக இருக்கணும். அப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பட்டியல் சமூகமும் சனாதன தர்மத்தை எதிர்ப்போம் என்கிற சொல்ல நிலையில் அதை எதிர்ப்போம் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கவங்க ஒன்றா சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கலேன்றதுக்காக சொல்கிறேன். அவன் மிக சரியாக இருக்கான். சனாதன தர்மத்தை காத்திட ஸ்ரீமான் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக ஆக்குவோம். இது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அல்ல, பாராளுமன்ற தேர்தல். உள்ளூர் பிரச்சனைகளை என்னப்பா அது உள்ளூர் பிரச்சனையில் கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்படின்னா எனக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, இருப்பிட பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, இதெல்லாம் பேசக்கூடாதான். அவன் மோடி ஆட்சிக்கு மட்டும் வரணும், அதுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு தேசிய கண்ணோட்டத்தில். அப்போ இந்து விரோதிகளுக்கு மாற்றா யாருக்கு? எனக்கு, உங்களுக்கு, திருமாவளவனுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இதெல்லாம் இந்து விரோதிகளுக்கும் மற்றும் பிராமண துவேசிகளுக்கு தக்க பாடம் புகட்ட, தக்க பாடம் கற்பிக்க நமது வாக்கு வங்கிகளை நிரூபிக்கும். என்ன வாக்கு வங்கி நிரூபிக்க போறீங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. பெரியார் சொன்ன மாதிரி இவங்களை அப்படியே டீல் பண்ணலன்னா சரியா வராது. அவங்க கரெக்டாக டீல் பண்ணது அவர் தான். அவருக்கு பிறகு இந்த திமுக, இப்போ அவங்க ஏன் இந்த திமுக அண்ணா திமுக சொல்கிற அளவுக்கான, இப்போ நாங்களே கடுமையாக விமர்சனம் பண்ணோம்னா எங்களுக்கு இவங்க மேலே என்ன கோவம்? திமுக வெற்றி பெறதில்லை, எங்களுக்கு எங்கே சுற்றினா அங்கே தான் போயிடணும்னு அவங்களுக்கு அதை நினைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஓட்டு பொறுப்பை என்னடா பண்ணுறது, பிஜேபிக்கு போட முடியாது, பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் போட முடியாது, சரி போ அப்படின்னு போட்டுறோம். பார்த்தீங்களா, இதை பழகினமான்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன வேறையா இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கடைசி நேரத்தில் ஓட்டு போகிறாங்களா? கண்ணை மூடிட்டு எவ்வளவு வலி இருந்தாலும் ஒரு பிரசவ வலி இருக்கிறப்ப அந்த பிரசவம் வேணுன்றதுக்காக வலியை சுமந்துக்கிற மாதிரி இவர்களால் ஏற்படுகிற அந்த வலியை தாங்கிக்கிட்டு அதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் ஒரு பிராமண சங்கம் இந்த நாட்டில், அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்பானுக்கு தண்ணி வேணாமா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாப்பானுக்கு சுத்தமான சுகாதாரமான உணவோ இருப்பிடமோ அவனுக்கு ரயில் வசதி வேண்டாமா? அப்போ தமிழ்நாட்டு பாப்பானுக்கு மட்டும் தனியாக, சென்னையில் இருக்கக்கூடிய பாப்பானுக்கு தனியாக போய் வெள்ளம் வரும்? எல்லாம் ஒன்றா தானே வந்துச்சு. அது நரேந்திர மோடி ஏன் வரல? ஹெலிகாப்டரில் கூட பார்த்துட்டு போலியான்னு பார்ப்பன சங்கம், பிராமண சங்கம் கேட்கலையே, ஏன் கேட்கல? அவன் விஷயத்தில் சரியாக இருக்கான். அப்போ தமிழ்நாட்டு தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை அல்ல, இது லோக்கல் பிரச்சனை கிடையாது, இது தேசிய பிரச்சனை. அந்த தேசியம் என்னை பாதுகாக்கல, அந்த தேசியம் எனக்கு ஜிஎஸ்டி பணத்தை தரல, அந்த தேசியம் எனக்கு நிவாரணம் தரல, அந்த தேசியம் என்னை விட மற்ற மாநில மாற்றாந்தை மனப்பான்முறை நடத்துகிற போது அதை எதிர்த்து பிராமண சங்கம் கேள்வி எழுப்பல, அதை எதிர்த்து பிராமண சங்கம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இவர்கள் மூடர்கள், முட்டாள்கள். இந்த முட்டாள் மூடர்கள், பிற்போக்குத்தனமானவர்கள், இவர்கள்தான் நமக்கு எதிரானவர்கள், சமூகத்துக்கு எதிரானவர்கள். எனவே அது வேற, அதை நான் சுட்டி காட்ட வேண்டிய கடமை சுட்டி காட்டுறோம். ஆனால் அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. இருந்த போதும் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள், உங்களால் தான் எங்களுக்கு அவமானம். பெரியாருக்கே அவமானம், கருப்பு சட்டை போகிறவங்களுக்கு அவமானம், மார்க்ஸுக்கு அவமானம், அம்பேத்கருக்கு அவமானம், சமூக நீதி சமத்துவ கொள்கைக்கு அவமானம். நீங்கள் தான் சாதி பார்க்குறீங்க, நீங்கள் தான் மதம் பார்க்குறீங்கன்றது உங்கள் வேட்பாளர் லிஸ்ட்லேருந்தே தெரியுது. நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாமக்கல் வேட்பாளரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாற்றுவதற்கு திமுக நிர்பந்திக்க வேண்டும். விசிகாவை நிர்பந்தித்து பின்வாங்க செய்ததை போல செய்யவில்லை என்றால் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு பலத்த அடி நேரும் என்பதை பட்டியலின மக்கள் சார்பாக, பழங்குடியின மக்கள் சார்பாக, குறிப்பாக அருந்ததிய மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற மேற்கு மாவட்ட மக்களின் சார்பாக, மக்களின் குரலாக நான் இதை
உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டு. கட்டாயம் மிக தெளிவாக எடுத்து உரைத்தீங்க. ஒரு விஷயம், நம்மளுடைய மாற்றம் என்பது இந்தியா கூட்டணியா அல்லது என்டிஏ கூட்டணியா என்றதுல அது தெளிவாக இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, எங்களுடைய உரிமையும் தேவை அப்படின்றத எடுத்துரைத்திருக்கீங்க. இங்கே ஆளும் திமுக அரசு இதற்கான ஒரு உந்து சக்தியை செயல்படுத்த வேண்டியது இருக்குது. அதற்கான மாற்றத்தை அவங்க செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு நிர்பந்திக்கிறீங்க. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.